ஜபத்துடைய மேன்மை கர்த்தர் நிச்சயமாகவே நம் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக நம்முடைய ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒரு வார்த்தை வீணாய் போவது கிடையாது. நாம் ஜபிக்கிற ஜபங்கள் ஒன்றும் வீணாய் போவது கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து வைக்கிறார். ஆனால் அது பதில் கொடுக்காத விஷயமும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் உண்மையா வாழும் போது நம் ஜபத்துக்கு பதில் உண்டு. சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அக்கிரமி சிந்தை கொண்டிருந்தார், ஆனால் ஆண்டவரின் ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை வீணாய் போவது கிடையாது. ஆனால் பதில் வர வேண்டும் என்றால் அந்த பதிலுக்கு நாம் சரியா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், அவ்வளவுதான். அவர் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை. நாம சொல்றோம், நம்ம ஜபிக்கிறோம். அவர் பக்கம் நம்ம இன்னும் அவர் செய்ய மாட்டார். அவர் செய்வாரு. நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல குறைவாக இருக்கணும். ஆகவே கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தருவார். தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. உங்கள் ஜபங்கள் வீணாய் போவதே கிடையாது. ஒன்று மாத்திரம் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும், ஜபம் ஒன்றை ஜெயித்து கொடுத்தோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜபமே சொல்லுங்க, ஜபமே. இந்த ஜபம் பண்ற ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வருவதை மறந்து போகாதீங்க. முதலாவதாக அந்த நம்பிக்கை வர வேண்டும். ஜபம் தான் என்னை நடத்தும், ஜபத்தினால்தான் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். வேற எதுவுமே இல்லைங்க. ஜபம் தான் என்னை நடத்தும் சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெபிக்கவும் கிருபை தருவார், நடத்தவும் கிருபை தருவார், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் கிருபை தருவார். இன்றைக்கு நாம் அண்ணாவுடைய ஜபத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்றால் அண்ணா, ஏலி, சாமுவேல் 3 பேரை நாம் தியானிக்க போகிறோம். அண்ணா ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. அவருடைய மகன் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த சபையில் இருக்கிறதான ஒரு போதகர் அவர் ஏலி. அவர் ஒரு பெரிய போதகர். இருக்கிறார்கள், பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த அண்ணாவில் இந்த சாதாரண ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். இந்த அண்ணாவுடைய மகன் தான் இந்த சாமுவேல். இந்த அண்ணாவுடைய போதகர் தான் இந்த ஏலி. ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான் இந்த அண்ணா. ஆனால் கடைசியில பாருங்க, இந்த 2 பேரும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்து போனாங்க. அந்த அண்ணாவுடைய ஜபத்துக்கு தான் கர்த்தர் பதில் தந்தார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம் சாமுவேல். ஆனாலும் தீர்க்கதரிசி பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவது அது உண்மையோ குற்றமும் தெரியல. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் மேன்மையானவர்கள். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் ஜெபிக்கிறவர்கள் மேன்மையானவர்கள். பெரிய போதகன் ஏது, அவனை பார்க்கிலும் அண்ணால் மேன்மையானவர். எதை குறிக்குது சொன்னால், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் போதகர் என்ற பதவி பார்க்கிலும் ஜெபிக்கிற ஸ்திரீயே விசேஷமானவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனக்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரின் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாய் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அவர் சொல்லுறாங்க, ஆண்டவரே, முதலாவதாக என் நிந்தையை நீக்கும். 2வது கேட்கிறா, ஆண்டவரே, எனக்கு ஒரு மகன் கொடுப்பீங்கன்னா அந்த மகன் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் கொடுத்ததை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜபம். என்ன ஜபம்? ஒப்பு கொடுக்கிற ஜபம். ஜபத்துல ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை உமக்கு தருகிற, உமக்கு ஊழியம் செய்கிற வேலைகளை உமக்கு தருகிற, என் நேரத்தில் உமக்கு தருகிற,
என் பணத்தை உமக்கு எல்லாமே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், நல்லா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே நடத்துவீராக. ஆனால் ஒருவேளை தெரியுமா தெரியல, பிள்ளைகளை ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் வளர்த்தா கஷ்டமா இருக்கும், என் பிள்ளைகள் கீழ்ப்படியாது. ஆகவே எனக்கு நீங்க ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க எப்படி நடத்துவீங்களோ அப்படி நடத்தி கொடுங்க. ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை பிள்ளையே இல்லை ஆனா சொல்றா பாருங்க, பிள்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நீங்க தான் வளர்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஜபமே ஒரு வித்தியாசமானதா இருக்கிறது. ஏன் நீ சொல்றாரு பாருங்க, நீ தான் குடிச்சிருக்கிறியா? இப்படி ஒருவேளை ஏழு அண்ணாவை போல ஜெபம் பண்ணி இருப்பார் என்றால் ஏழுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களா மாறி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அண்ணாவை போல அவர் ஜெபம் பண்ண மறந்து இருப்பார். ஆனா அண்ணாவை போல ஜெபம் பண்ணிதான் உண்மையே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீலிங். உண்மையிலே நம்ம குடிக்கல, நம்ம மனக்கசம் அழகுது. அவளுக்கு தெரியல பாருங்க, ஒரு ஏழைக்கே தெரியல, ஒரு பெரிய போதகர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனாலும் அவன் ஜபத்திலே குறை உள்ளவனாய் இருக்கிறான். நினைக்கலாம் பெரிய பெரிய பாஸ்டர் எல்லாம் பிரியமான தேவச்சரனை ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். நான் போன வாரம் ஒரு ஊழியக்காரர் வீட்டில் பேசுறேன். நான் சொன்னேன் ஊழியக்காரர் நம்மளை பார்க்கணும் விசுவாசிகள் அதிக நேரம் ஜபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை பார்க்கணும் விசுவாசிகள் அதிக நேரம் ஜபிக்கிறார்கள். வீட்டுக்கு நீங்க ஒரு நாள் வாங்க, எங்க வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 5 மணி நேரம் ஜபிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஜபிக்கிறார்கள். காலையில 10 to 12, ஈவினிங் 4 to 5, இரவு 10 to 12. பாருங்க, அவங்க ஜபம் தான் வாழ்க்கை. நம்மளால நினைச்சே பார்க்க முடியல, நினைச்சே பார்க்க முடியல. நான் நோம்பு வாரத்தை ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. போதகர்கள் அண்ணா ஜபிக்கிறா பாருங்க. ஏலியை பார்க்கிறோம், ஒரு சபை தலைவனை பார்க்கிறோம், ஒரு சபையை நடத்துகிற ஒரு வேதத்தை போதிக்கிறவரை பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மனம் கசந்து அழுகிறார். அவருடைய ஜபத்தில் கர்த்தர் பதிலை தருகிறார். நாம நினைக்கணும் ஏழை போல ஆகிட்ட போய் நம்ம ஜோம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், யாரு ஜோம் யாரு மனக்கசந்து அழுகிறீங்களோ உங்களுக்கு வார்த்தைக்கு வளமே உண்டு. மனக்கசந்து அழுகிற ஜபத்துக்கு பதில் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், இயேசு சொல்றாரு, சில பேர் எல்லாருக்கும் முன்பதாக ஜோம் பண்ண உடனே ஜபட பதிலே கிடைச்சிடுச்சு. நம்ம சில பேர் பார்த்தா ஜோம் பண்ண அழகா வார்த்தைகள் அழகழகா எடுத்து ஜோம் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை பிரயோஜனமே கிடையாது. அழகாய் ஜோம் பண்ணுவாங்க, அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஜபம் எல்லாரும் நினைக்கணும் அழகா ஜோம் பண்றாங்க, அதோட அந்த பிரதிபலம் முடிஞ்சு போயிடும். வார்த்தைகள் பெருசல்ல, உள்ளம் எப்படி நாம் உடைந்து ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய உள்ளம் எப்படி ஜெபிக்கிறது. உண்மையாக நாம் ஜெபிக்கிறோமா? தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துல ஒரு ஜெப குறிப்பாக பார்க்கிறோம். ஜெப குறிப்பா ஜெபம்னா ஜெப குறிப்பு தான். உண்மையிலே ஒரு வாரத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமா கட்டுப்பதை தருகிறார். பல ஜெப குறிப்பு செய்கிறோம், அது ஒரு குறிப்பாக எடுத்தா ஒரு குறிப்பு தான். ஒரு பாயிண்டாக ஒரு பாயிண்டாக ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபித்து முடிஞ்சிச்சு, நீங்க ஜெபித்தீங்க, மனசார ஜெபித்தீங்க, ஜெபித்து முடிச்சிட்டீங்க, அதோட அவ்வளவுதான் ஜெபத்துக்கு பதில். ஆனா நீங்க ஒரு பாரமாக ஒரு உண்மையிலே உணர்ந்து, ஆண்டவரே என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாரத்தோடு ஜெபித்துக்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. உன் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை மறந்து போகாது. பல மணி நேரம் ஜெபிக்கிறப்ப ஒரு 2 நிமிடம் நீ கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன்னு சொன்னா, உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதனுடைய ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து போகாது. நீ யாராக இருக்கலாம். இந்த அண்ணால் என்ற ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அவளை பார்த்து அந்த போதகர் சொல்றாரு, அம்மா நீ என்ன குடிச்சிட்டு இருக்கிறியா, இவ்வளவு நேரம் பண்றியா, பெணாத்தலையா? அவள் சொல்றா, இல்ல நான் பெணாத்தல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜெபம் பண்றேன். ஆனா பாருங்க, அவளுடைய மகன் தான் உலகத்திலே கற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இயேசுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அவர்கள் பாவத்தில் விழுந்துப்பாங்க. அண்ணாவை போல ஏழை ஜெபம் பண்ணாமல் போனோம். ஒருவேளை அண்ணாலை போல ஏழை ஜெபித்திருப்பார்கள்.
உண்மையிலே அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து ஊழியத்தை பார்க்கலும் எது முக்கியமானது? ஜபம் முக்கியமானது. சொல்லுங்க, ஊழியத்தை பார்க்கலும் ஜபம், ஜபம் முக்கியமானது. மைக்ல குடிச்சு பேச பார்க்கல ஜபம் முக்கியமானது. பிள்ளைகள் ஒருவேளை ஏரியா பிள்ளைகள் ஜெபிக்காமல் போய்விட்டாரோ, இல்ல பாரத்தோடு ஜெபிக்காமல் போனோம் தெரியல. ஆனால் அண்ணாளுடைய ஜபங்களை கர்த்தர் பதில் தந்தார். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட ஜெபித்த ஜபத்துக்கு பதில் தந்தார். ஏலிக்கு பதவி இருந்தது, அவனை எல்லோரும் மதித்தார்கள். அவனுக்கு காணிக்க தேடி வந்தது. அவனுக்கு எல்லாமே அவனுக்கு தான் வரணும். எது செலுத்தினாலும் முதல் அவனுக்கு தான் வரணும். வீட்டுல எது இருந்தாலும் முதல் அவனுக்கு தான் வரணும். பணம் அவனுக்கு தான் வரும், பொருட்கள் அவனுக்கு தான் வரும், கனம் அவனுக்கு தான் வரும். எல்லாத்துக்கும் கனம் வந்தது. ஆனாலும் ஒரு கனமும் இல்ல. ஏழைக்கு எல்லாம் கனம் வந்தது, அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணாவை போல அவன் மனக்கசம் தெரிவித்திருப்பான் என்றால் உண்மையிலே அவன் பிள்ளைகள் ஆசிரியப்பட்டிருப்பார்கள், தேவனுக்கு பயந்திருப்பார்கள். இதிலிருந்து என்ன விலகிக் கொள்கிறோம்? ஜபத்துக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் சாதாரண ஒரு விசுவாசியாக இருக்கலாம், சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். உங்க ஜபங்கள் எல்லோருக்கும் பைத்தியம் போல காணப்படலாம். உங்க ஜபங்கள் எல்லோருக்கும் உங்கள் விண்ணப்பங்கள், ஜபிக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் பைத்தியம் போல காணப்படலாம். ஆனால் சொல்லுகிறேன், நீங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார், கூர்ந்து கவனிக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் மனக்கசந்து அழுகிற ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபம் பார்த்து ஒரு பெரிய போதனை பார்க்கிறோம். ஜபிக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எல்லா கடவுளும் சொன்னா விசேஷ எல்லா கடவுளும் ஜபிக்கிறது விசேஷமானவர்கள். நீங்க ஜபிகளை பார்த்து நீங்க வந்து ஒரு பாட்டை பாடினா பார்த்து யூடியூப்ல பெரிய பாடல்களை பார்த்து நீங்க ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே நான் சிம்பிளாக சொல்லாதீங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். ஜபிக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். தேசத்துக்காக ஜபிக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். விசேஷமாக வயதானவர்கள் ஜபத்துக்காக நிச்சயமாய் பதில் தருகிறார். திக்கற்றவர்கள் ஜபத்தை அவர் அலைச்ச பண்ணாமல் இருக்க, திக்கற்றோட ஜபத்தை அவர் அலைச்ச பண்ணாமல் அருவருக்காமல் இருக்காதான் பாருங்க. அருவருக்கிறது இல்ல திக்கருடைய ஜபத்தை. திக்கருடைய ஜபத்தை அவர் அலைச்ச பண்ணுவது கிடையாது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் திக்கருளா இருக்கிறேன். நீங்க தான் முதல்ல இருக்கிறீங்க ஆண்டவருடைய பார்வையில. உங்க வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இருக்கிறது. திக்கருடைய வார்த்தைகள் உலகத்துல பெரிதாக எண்ணிக்கொள்வது கிடையாது. திக்கருடைய வாழ்க்கையை உலகத்துல யாரும் பெரிதாக எண்ணிக்கொள்வது கிடையாது. அவர் சொல்லுகிற குறைகளை யாரும் கேட்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் வித்தியாசமானவர். திக்கருடைய வார்த்தை தான் முதலாவதாக கேட்கிறார். உடைக்கப்பட்டுடைய வார்த்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். நொறுக்கப்பட்டுடைய வார்த்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே நீங்கள் நொறுக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, உங்க தேவை இருக்கும் போது, மனிதத்தில் சொல்லும் போது அவங்க நிச்சயமாய் கேட்க மாட்டார்கள். நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லும் போது நிச்சயமாய் ஆண்டவர் செவி கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். அன்னாலை போல நாம் ஜெபிக்க வேண்டும். வாஸ்து பார்க்க தொடங்கிட்டு அதிகம் வாஸ்து பார்க்க வாழ்க்கையில ஆண்டவரே நீ கொடுத்தினால் உனக்கே கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிறது வாழ்க்கை. ஆண்டவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. பிள்ளைய திறந்த பிற்பாடு அந்த குழந்தை எனக்கு வேணும் அழகாக கொண்டு போகல, என் தேவனுக்காய் கொடுத்ததுதான். ஹல்லேலூயா. என் தேவனுக்காய் கொடுத்ததுதான். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு குழந்தை கொடுத்தாரு. மனசு மாறிச்சு. நமக்காக மனசு மாறணும், அவளுக்கு மனசு மாறல. ஹல்லேலூயா. என் தேவன் என் ஜபத்துக்கு பதில் தந்தான். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நானும் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொன்ன வார்த்தை கத்தன் செவி சாய்த்தார். உடனே அந்த குழந்தை பிறந்தது. ஒரு நாள் வளர்த்தா அது அந்த ஏற்ற காலங்கள் இருக்குது. அவைகளை உருவெடுத்தா அந்த அவன் திருத்த கத்தன் மாற்றினான். ஏழையை பார்க்கிறோம். அண்ணா விசிஷ்டமானவர். ஏழை போதகர். அண்ணா சாதாரண விசுவாசி. ஆனால் கத்தர் யாருடைய பிள்ளை ஆசிரியத்தார்? அண்ணாவுடைய பிள்ளையை கத்தர் ஆசிரியர். இரண்டாவது பார்க்கிறோம், சாமம் இருந்தான் அண்ணாவுடைய மகன். பெரிய திருத்ததர்சி தான். வயதான காலங்களிலே அவருடைய பிள்ளைகள் நியாயம் விசாரிக்கும் போது இஷ்டங்களுக்கு அவர்கள் என்ன பார்த்து நம்ம லஞ்சம் வாங்கல போல வயதான வாங்கி
தீர்த்தார்கள். பணாசை உள்ளவராய் இருந்தார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு பணாசை வந்தது. பரிதாபம் வாங்கினார்கள், லஞ்சம் வாங்கினார்கள். பணம் எங்களுக்கு அங்குதான் நீதி செய்தார்கள். உயர்வானவர்களுக்கு நீதி செய்தார்கள், ஏழ்மையானவர்கள் நீதியை புரட்டினார்கள். ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா அவன் தீர்க்கதரிசியா இருந்ததுனால அவங்க பிள்ளைகள் ஆண்டவர் சரியா நடத்துவார் அல்ல. தீர்க்கதரிசியா இருந்தாலும் போதகனா இருந்தாலும் ஜெபிக்கிறவருடைய ஜபத்துக்கு தான் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்துவார். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கவலைப்படாது. 2 பேருக்குமே பதவி இருந்தது. ஆனா 2 பேருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நாய் போனது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் உயர்த்தி வைக்க வளமுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். நடத்தவும் வழிநடத்தவும் அவர் வாஞ்ச உள்ளவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அந்நாளை போல நீயும் நானும் வாழ வேண்டும். எலியை போல உதவி செய்தாலும் அந்நாளை போல ஜெபிக்க வேண்டும். சாமுவேலை போல பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அந்நாளை போல ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களே தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே நான் சொல்றேன், இந்த சபையில யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ நீங்க தான் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். ஜெபிக்கிறதா இந்த சபையில ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் ஜெபிக்கிறாங்களோ உண்மையா உத்தமமா அவங்கதான் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். உலகத்திலும் அப்படிதான், ஊழியத்திலும் அப்படிதான். ஆகவே நீங்கள் யாரை பார்த்தாலும் விசேஷமா வயதான இடத்துல ஜெபிக்க நீங்க முன் வாருங்கள். ஹல்லேலூயா. எங்க உங்க வயசான யாரை பார்த்தீங்கன்னா என் இடத்துல வாரத்தை பெங்களூர்ல நண்பர் வந்தாரு. யாராவது வசதியாவங்களை பார்த்தாலும் விட்டு போட்டுறாரு. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ண சுதாரிக்கிட்ட உங்களுடைய ஜபம் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க வயசானவங்க அப்பா என்ன பண்ணலாம். அவங்க நான் பெங்களூர் போனாலும் அவங்க வீட்டுக்கு சில வீட்டுலாம் கொடுக்குவாரு. ஒண்ணுமே இருக்காது வீடுதான். ரொம்ப ஏழ்மை புனிதான் போக முடியும். வீடு ஒண்ணுமே இருக்காது. வயதானவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஜோம் பண்ணிப்பாரு. அவங்ககிட்ட போய் காணி கொடுப்பாரு. பெரிய பெரிய போதகர்கள் பெங்களூர்ல பெரிய பெரிய போதகம்லாம் வருவாங்க. அவங்ககிட்ட தலை காட்ட மாட்டாங்க. ஆனா ஏழ்மையானவங்க அவங்க ஹோமுக்கு பெரிய பெரிய போதகம்லாம் வருவாங்க. பெங்களூர்ல பால் தங்க வருவாரு. அவங்களாம் வருவாங்க, போவாங்க. அவங்கெல்லாம் கண்டுவே மாட்டாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, சரி போல பேசுற ஐயா நான் வகையை பார்த்து போடுவேன். ஆனா இந்த ஏழ்மையானவர்கள் திக்கத்தோடு வருவார்கள். உடனே ஓடி போய் கடனால் படிக்கிறார். சொன்ன கலைஞர்கள் ஆசீர்வதிங்க. இவருடைய தொடர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரும் அப்படிதான் பார்க்கிறாங்க. ஏழ்மையான ஜபத்தை அவர் அனுபவிப்பது கிடையாது. நீயும் நானும் ஏழ்மையானவர் தான். நீயும் நானும் திக்கத்தவர் தான். உனக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன் சர்வ வளமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்து சுமக்க அவர் வளமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி காலத்துல ஜெபித்தால் பிரயோஜனமே கிடையாது. மற்ற சொல்ல பாருங்க, இன்னைக்கு நாம் ஜெபிக்கலன்னா கடைசியில ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா சிரிக்க மாட்டார். நம்ம ஒரு பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றோம், கீழ்ப்படியவே இல்லை. கடைசியில வந்து கீழ்ப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே சரீரம் நன்றாக இருக்கும் போதே தேவனுக்காக ஓட வேண்டும். நீ பலவீனமாக கர்த்தர் சத்தியமாய் உன் சரீரத்தை பாதுகாப்பான். நீ நல்லா இருக்கும் போது உலகம் ஓடிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாத நேரத்துல வந்து ஆண்டவரே எனக்கு வியாதி குணமாக்கணும், எப்படி கட்டுக்கணுமாக்குவாரு. நன்றா இருக்கும் போது உலகம் என்று ஓடிக்கொண்டு உலகம் உழைக்க வேண்டியதான், புக வேண்டியதான், நம்பரை பார்க்க வேண்டியதான், உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியது எல்லாம் உண்மைதான். தேவனுக்கு கொடுக்கிற நேரங்களை செலவு செய்துவிட்டு நீங்கள் எந்த விதமான காரியத்துக்கு போனாலும் உலகத்தை சுற்றி பாருங்க, நன்றாய் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு பயந்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆராதனை கனம் பண்ண தேவன் சொல்லி நீ என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்ற, பெருசா ஒண்ணும் சொல்லல. நீ என்னை மதிச்சுனா நான் உன்னை மதிப்பேன். நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தனா நான் நிச்சயமா உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் மதிக்காம போயிட்டு கடைசியில் ஆண்டவரே சொன்ன ஆண்டவர் நீ என் வார்த்தை கேட்கல, நான் உன் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒரு புதிதாக வருகிற மக்கள் தான் நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரியல,
நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சபைக்கே போகல, இப்பதான் சபைக்கு வருது, ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் கூட நிச்சயமே கத்த பதில் தருவா. ஏன்னா அவனுக்கு தெரியல, இப்போதான் புரிந்து கொள்கிறார்கள். நாமள தெரிந்து எத்தனையோ வருஷம் சபைக்கு போயிட்டு வந்து கடைசி நாட்கள் ஆண்டவர் கைவிட்டாருன்னா அவர் நிச்சயமா கைவிடதான் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு அஞ்ச வேண்டும். விசேஷமானது ஜெபிக்கிறது, விசேஷமானது. யாக்கோபின் புத்தகம் எடுத்து வாசிக்கிறார்கள். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்க பார்க்கிறோம் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது. யாக்கோபின் 5:17 எலியாவின் ஜெபத்தை பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் தேசத்துக்காக ஜெபிக்கிறான். நம்ம பார்க்கிறோம், அண்ணா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான். எலியா தேசத்துக்காக சொல்லியிருக்கான். ஏன் எலியா மழை பெய்யல சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாகாதான், அதனாலதான் நம்ம நல்லா இருக்கோம், அதனாலதான் நம்ம செழிப்பாக்குற மக்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விட்டு பாகாலை பின்பற்ற ஆரம்பித்தா பாகாலை கனம் பண்ணுகிறார்கள். இந்த தெய்வம் தான் நமக்கு செழிப்பை கொண்டு வருது, இந்த தெய்வத்தான் நம்ம நல்லா இருக்கோம். மழை பெய்யுது, தண்ணீருடைய கடவுள் அதுதான் அந்த பாகால், அதனாலதான் மழை பெய்யுது, பனி பெய்யுது, நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடணும்னா பாகாலனாலதான். எலியா சொல்றாரு, நீ பாகாதான் பண்ணுகிற என் தேவன் பெரிய தேவன். அவர் எல்லாத்தையும் கட்டளையிட்டார். தேசத்தின் மீது ஒரு பாரம் உள்ளவனாய் அவன் எலியா இருந்தான். ஜெபிக்கிற ஆண்டவரே, மக்களுக்கு உண்மை சேவிக்காம எதிரையோ சேவித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் வார்த்தைக்கு 3 வருஷம் 6 மாதம் 40 மாதங்கள் பூமியில மழை பெய்யுது, பனியும் பெய்யுது, எல்லாம் பஞ்சத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கடைசியில எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்ல போதுதான் வானத்திலிருந்து மழை பெய்கிறது. ஹல்லேலூயா. மீண்டுமாக எலியா ஜெபிக்கிற ஆண்டவரே மனம் இறங்குவீரா, இன்றைக்குதான் மக்கள் அவங்க தெரிந்து கொள்கிறார்கள், மீண்டும் மழையை வர பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறான். அப்போதான் மழை பெய்கிறது. தேசத்தின் மீது வைராக்கியமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தின் மீது வைராக்கியம் இருக்கிறார். சில பேருக்கு யார் எப்படி போனாலும் கவலை இல்லை, யார் எப்படி போனாலும் கவலை இல்லை. அந்த வாரத்துல ஒரு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போய் பார்க்க போயிருந்தோம். இருந்துச்சு. கடைசியில நான் கிளம்பும்போது என் கையை வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறாங்க பாருங்க, வீட்டுல பிள்ளைங்களாம் கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேர்க்க மாட்டாங்க. எப்படா சாவா காத்து கொண்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போயிட்டு அந்த டைனிஸ் பண்ண காப்பாற்றப்படலாம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்கறதுக்கு கவலைப்படுறாங்க, பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது நினைச்சது ரொம்ப பாதம். எப்படி ஆகும் எதை விதைக்கிறோமா தான் என்னுடைய கஷ்டத்தை தான் கஷ்டப்பட நாம் ஜெபிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். பிறகாக நீ நிற்கும் போது கர்த்தர் உனக்காய் இறங்கி வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிறகு நீங்க எதை செய்யங்களோ அது எனக்கு செய்யணும் ஆண்டு சொல்லுகிறார். பிறக்காய் ஜெபிக்க முன்வாங்க, தேசத்துக்காய் ஜெபிக்க முன்வாங்க, உங்க குடும்பத்துக்காய் ஜெபிங்க. ஆனால் கூட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருவார். உங்க ஜெபத்தை தள்ளாத தேவனாய் இருக்கிறார். எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க. எலியா ஜெபம் பண்ண ஜெப விசேஷமான கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன், உலகத்துக்காக நிற்கிற மனிதன், தேவனுக்காக நிற்கிற மனிதன். இந்த உலகம் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்ல வேண்டும், யெகோவா தேவனே சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்ல வேண்டும், அவரே சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்ல வேண்டும். வைராக்கியமா நிற்கிறான். அதனாலதான் பாருங்க, கடைசியில அவர் உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்துக்காக கர்த்தருக்காக நீ நிற்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் நிச்சயமா உங்களை கனப்பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எப்படியோ போது நமக்கு என்ன சொல்லினா அவ்வளவுதாங்க. நியூஸ் செய்தித்தாளை பார்க்கும்போது ஒரு செய்தியா பார்க்க கூடாது, அது ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம தான் எப்படி இருக்கும். அந்த விஜய் மீட்டிங்ல 40 பேர் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நாம நம்ம பிள்ளைகளா இருந்தா எப்படி இருந்திருக்கோம் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். இனி அப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது.
இப்படிப்பட்டதான துன்பங்கள் நடைபெறக்கூடாது. நான் செபிக்க நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு விடுதலை தர வளம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபமே என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார், உங்க விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் தருவார். வாரத்தோடு கூட நாம நினைக்கிறோம் அவங்களாம் எங்க கீழ்படிவாங்க, நீ சொன்ன முடிஞ்சு போயிடுச்சு. அதான் சொல்றாரு கடைசியில பிள்ளைகளை பார்த்து, நீங்க மக்களிடத்துல பிரச்சனை பண்ணினா நான் ஜெபம் பண்ண, நீங்க தேவனிடத்துல பிரச்சனை பண்ணி உங்களுக்கா யாருக்கு விண்ணப்பம் பண்ண முடியும்? அவன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் எழுதினா பரவாயில்ல, நீங்கள் தேவனுக்கு விரோதமா எழுப்புகிறீர்கள். சர்வவல்லமுள்ள தேவனுக்கு விரோதமா எழுப்பும் போது நாங்கள் யாருக்கு போய் விண்ணப்பம் பண்ண முடியும்? முடி பண்ணிட்டு அவ்வளவுதான், பிள்ளைகள் அவ்வளவுதான். பிரியமான தேவஜனமே, உங்களுடைய ஜபத்துக்கு வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஆதி காலத்தை பார்க்கிறோம், இந்த காலம் கிருபையின் காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் காலமா இருக்கிறது. இன்னும் ஜபத்துக்கு பதில் வருகிறது. உன் ஜபத்துக்கு இன்னும் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆதி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பிதாவாகிய தேவனாய் இருந்தாரு. தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இன்னைக்கு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமாய் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நேர்வழியில் நடத்தும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனசு உங்ககிட்ட பேச்சுனா நீங்க நீதிமான். ஹல்லேலூயா. நம்ம மனசு உங்ககிட்ட பேசுதா ஒவ்வொரு நாளும், நீ பண்றது தவறான காரியம், நீ ஜெபம் பண்ணல, பண்றது தவறு, கிட்ட பேசுறது தவறானது என்று உங்க மனசு பேசினா உண்மையில ஆண்டவரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனசு பேசலன்னா ஆண்டவரோடு எதை செய்தாலும் தைரியமா செய்வீங்கன்னா ஆண்டவரோடு போயிருந்தான். நீங்க எதை செய்தாலும் உன் மனசு பேசுதா, ஆண்டவரோடு தவறு இருந்தாலும் செய்த தவறு செய்தோம் சொல்லுங்க, உண்மையில ஆண்டவரோடு இருக்கிறார். நீங்கள் பேசும்போது, நீங்கள் செயல்படும் போது, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் உங்க மனசாட்சி உங்களோடு கூட பேசும் என்றால், நம்ம பண்ற தவறு இருந்தாலும் நம்ம செய்ய முடியாத நம்ம தவறு செய்கிறோம் என்று உணரும் போது நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா அவரை மாற்றுவார். ஆண்டவரை இன்னும் என்னால் விட முடியல, இந்த காரியங்கள் இருக்கிறது, தடை பண்ணுகிறது, என்னால் விட முடியல, நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் தவற உணரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் பண்றதுதான் சரி என்று சொல்லுவாங்க, போகிறது செய்யறது தவறு இருந்தாலும் அதான் சரி என்று சொல்லுவார்கள். நாம் உணர வேண்டும், நாம் பண்றது தவறு என்பதை உணரும் போது நான் சொல்லுகிறேன், உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். உங்க உள்ளத்தில் கர்த்தர் அவரே நியாயபதியாக இருந்து உங்களுக்கு நியாயத்தை தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவை உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது. உங்களிடத்துல கர்த்தர் வல்லமை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் மேன்மையானவர்கள் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார்கள்.